தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் மயிலாடுதுறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். வீடு வீடாக சென்று தாமே படிவங்களை பூர்த்தி செய்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்ட முதலமைச்சர் அரசின் திட்டங்கள் முழுமையாக சென்றடைகிறதா எனவும் கேட்டறிந்தார். இலவச மடிக்கணினி, ஏழை பெண்களுக்கான திருமண உதவித்தொகை திட்டத்தை நிறுத்தியவர் இபிஎஸ் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். மயிலாடுதுறையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அவர், மக்கள் இனி ஒருபோதும் அதிமுகவை நம்பப் போவதில்லை என திட்டவட்டமாக கூறினார். ரெய்டில் இருந்து தனது குடும்பத்தினரை காப்பாற்றுவதற்காக சொந்த கட்சியையே பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டதாக இபிஎஸ் மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மயிலாடுதுறையில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், வரும் தேர்தலில் இபிஎஸ்க்கு மக்கள் நிரந்தரமாக டாடா குட்பை சொல்வார்கள் என்றும் கூறினார். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அம்மா திட்டத்திற்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு எக்ஸ் தளம் வாயிலாக பதிலளித்த இபிஎஸ், தனது சுற்றுப்பயணத்தின் போது குட்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்று மக்கள் விண்ணை பிளக்கும் வகையில் கூறுவது கதறவிடும் வகையில் இருப்பதாக விமர்சித்தார். மாநாட்டுக்கு கொடிக்கம்பம் கூட நட அனுமதி மறுக்கும் திமுக கூட்டணியிலிருந்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்ற ரோட் ஷோவில் பேசிய அவர், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் ரத்தின கம்பளம் போட்டு வரவேற்போம் என்று கூறினர். அதிமுக பாஜக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடலுக்கு பின் பேசிய இபிஎஸ், அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்பது கிடையவே கிடையாது என பேசினார். 2026ஆம் ஆண்டில் தமிழகத்தில் ஆளும் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமகவின் 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட அவர், தமிழ்நாடு உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர வேண்டும் என்றால் ஆளும் அரசில் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என அன்புமணி கூறியிருப்பது அவரது சொந்த கருத்து என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தைலாபுரத்தில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் 37வது ஆண்டு விழாவில் பேசிய அவர், வரும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பாமகவினர் கடுமையாக உழைத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். வன்னியர் சங்கம் சார்பில் பூம்புகாரில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டிற்கான துண்டு பிரசுரத்தில் அன்புமணியின் புகைப்படம் இடம்பெறாதது கட்சியில் ஒரு பிரிவினரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ராமதாஸ் தரப்பு அன்புமணியை செயல் தலைவர் என்றும், அன்புமணி தரப்பு ராமதாஸ் புகைப்படம் மற்றும் பெயரை பயன்படுத்தி வரும் நிலையில் வன்னியர் சங்கத்தின் செயல் விவாதத்தை எழுப்பியுள்ளது. அதிமுக பாஜக இந்திய ஜனநாயக கட்சி கூட்டணி அறிவிப்பு வெளியான நாள் முதல் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் தூக்கம் போய்விட்டதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும் திமுக கூட்டணி ஜெயிக்காது என கூறினார். திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவை எதிர்ப்போம் என்று திருமாவளவன் திட்டவட்டமாக கூறினார். திருமாவளவனை திருத்தி என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பதற்கான பொறுப்புகளை ஏற்பதாக கே.பி. ராமலிங்கம் கூறியிருந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், நட்பின் அடிப்படையில் ராமலிங்கம் தன்னை சந்திக்கலாம் என்று கூறினார். கிணற்றுக்குள் இருக்கும் தவளை உலகம் இவ்வளவுதான் என்று கருதி கொள்வதைப் போல சீமான் என்னும் தவளை தமிழ்நாட்டில் தன்னை தவிர யாரும் போராடுவதில்லை என்று பிதற்றிக் கொண்டு திரிவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். ரித்தன்யாவுக்காக மாதர் சங்கம் எழுப்பிய குரல் கிணற்றுக்குள் இருக்கும் சீமானுக்கு கேட்காமல் போயிருக்கலாம் என தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மதுரையில் நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார்.
தமிழக வெற்றி கழக கொடியில் இடம்பெற்றுள்ள நிறங்கள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை என்ற அமைப்பு தொடர்ந்த வழக்கில் தங்கள் அமைப்பின் கொடியில் உள்ள நிறங்கள், அமைப்பு போன்றவை தாவேக்க கொடியில் இடம்பெற்றிருப்பதாகவும் அவற்றை நீக்க உத்தரவிடக் கோரியும் முறையிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் மேடையிலேயே ஏறிச் சென்று நிர்வாகிகளை கைது செய்ததால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி பேசிக் கொண்டிருந்த போதே மேடை ஏறிய போலீசார் கட்சியினரை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். உளுந்தூர்பேட்டை அருகே காரை விட்டு மோதி மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் தன்னை கொல்ல சதி செய்ததாக பேசிய வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தாக்கல் செய்த மனு மீதான வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதற்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என போலீசார் தரப்பில் கடும் எதிர்ப்பு எழுந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களில் 20 பேர் போலி சான்றிதழ்களை சமர்ப்பித்திருப்பது தெரிய வந்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் MBBS BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் 25ஆம் தேதி வெளியிட்ட பிறகு 30ஆம் தேதி காலை கலந்தாய்வு தொடங்கும் என அறிவித்திருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட 7 பேர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஜெயக்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராஜேந்திர பாலாஜி சம்பந்தப்பட்ட 2 வேறு வழக்குகள் மீதான விசாரணை வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெறும் என உத்தரவிட்டார். தமிழகத்தில் வியாழக்கிழமை சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 19 மற்றும் 20ஆம் தேதி கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் 8 அடி உயர கலைஞரின் வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். வழிநெடுகிலும் நின்ற பள்ளி, கல்லூரி மாணவர்களுடன் நடந்து சென்று கைகுலுக்கி பேசிய அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து நான் முதல்வன் திட்டம் குறித்து மாணவர்களிடம் கேட்டறிந்தார். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 72,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 15ஆம் தேதி சவரனுக்கு 73,160 ரூபாய் விற்பனையான நிலையில் இன்று 360 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 1 ரூபாய் குறைந்து 124 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 1000 ரூபாய் குறைந்து 1,24,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 94 அப்பாவி குழந்தைகளை பலிகொண்ட கும்பகோணம் பள்ளி தீ விபத்தின் 21ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சம்பவம் நடந்த பள்ளி இருந்த இடத்தில் அமைச்சர் கோவி செழியன் குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோர் உள்ளிட்டோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் உயிரிழந்த குழந்தைகளின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அஞ்சலி செலுத்தினர். ஒப்பந்தத்தின்படி குறித்த காலத்தில் படப்பிடிப்பை துவங்காததால் 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிடக் கோரி நடிகர் ரவி மோகன் தாக்கல் செய்த மனுவுக்கு தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவையைச் சேர்ந்த பாபி சர்ச் கோல்ட் யூனிவர்சல் நிறுவனம் 2 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்துவிட்டு படப்பிடிப்பை துவங்காததால் ரவி மோகன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். மாநிலங்களவை எம்பியாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பதவியேற்க உள்ள நிலையில் நடிகர் ரஜினிகாந்தை அவர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அது தொடர்பான புகைப்படங்களை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கும் கமல்ஹாசன் தனது புதிய பயணத்தை நண்பர் ரஜினிகாந்துடன் பகிர்ந்து மகிழ்ந்ததாக தெரிவித்திருக்கிறார். இரவு முழுவதும் மனுவை படித்துவிட்டு விசாரணைக்கு வந்தால் ஒத்திவைக்குமாறு கோருகிறீர்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக வழக்கு பதிவதற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பில் 45 மற்றும் 46வது பத்திகளை நீக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவில் வழக்கறிஞர்கள் ஆஜராகாததால் விசாரணையை ஒத்திவைத்தனர்.
கும்பகோணம் அஜித்குமார் கொலை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தன் தவறை ஒப்புக்கொண்டதை காங்கிரஸ் கட்சி பெருந்தன்மையாக பார்ப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தவேக சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என நடத்திய போராட்டம் குறித்த கேள்விக்கு மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பு கேட்காதவன் இருமாப்பு உள்ளவன் என்றார். திமுக ஆட்சியில் மக்களுக்கு விரோதமாக கொண்டு வரும் திட்டங்களை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ரத்து செய்வோம் என நாமக்கல்லில் நடைபெற்ற அதிமுக போராட்டத்தின் போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்தார். ராசிபுரத்தில் நகராட்சி சீர்கேட்டை கண்டித்தும் முறையான குடிநீர் வழங்காததை கண்டித்தும் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் இவ்வாறு பேசினார். அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட அம்மா முகாம்கள் திட்டத்தின் பெயரை மாற்றி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் என அறிவிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்த பின்னர் பேசிய அவர், தோசையை திருப்பி போட்டது போல திமுக அரசு திட்டத்தின் பெயரை மாற்றி அறிவித்திருப்பதாக கூறினார். திருமாவளவனை திருத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ப்பதற்கான பொறுப்புகளை ஏற்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பட்டியலின இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடாது என்பதற்காக திருமாவளவனை நேரில் சந்தித்து அவரை திருத்தப் போவதாக கூறினார். மருத்துவ கழிவுகளை கொட்டுபவர்கள் மீது குண்டாஸ் வழக்கு பதியப்படும் சட்ட திருத்தம் அமலுக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டிற்குள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கும் விதமாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சட்டமன்றத்தில் மசோதா தாக்கலானது. மசோதா நிறைவேறி அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்த நிலையில் தற்போது அந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்துள்ளது. தமிழ் வழி வினாத்தாளில் குளறுபடிகளுடன் நடைபெற்ற TNPSC குரூப் 4 தேர்வை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என நாத்தக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டு தேர்வர்களின் எதிர்காலத்தோடு விளையாடி வருவதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள அரசு நூலகத்திற்குள் மாநகராட்சி திமுக மண்டல குழு தலைவர் SV ரவிச்சந்திரன் என்பவர் நுழைந்து ஆபாசமாக பேசியதாக கூறி அங்கிருந்த பெண்கள் அவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு நூலகத்தில் உள்ள மேசையின் மீது அதிமுகவினருடைய நாட்காட்டி வைக்கப்பட்டிருந்ததால் ஆபாசமாக பேசியதாக தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே விபத்தில் சிக்கிய மகனுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவரிடம் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சக்கில் நத்தம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்பவரது 4 வயது மகன் சாலையை கடக்க முயன்றபோது இருசக்கர வாகனம் மோதி காயமடைந்ததில் சக்கில் நத்தம் கிராமத்தில் தனியார் கிளினிக் நடத்தும் அரசு மருத்துவர் சிகிச்சை அளிக்க மறுத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுக மாணவர் அணி அமைப்பாளரை மர்ம கும்பல் பட்டப்பகலில் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதங்குடி கிராமத்தை சேர்ந்த நீடாமங்கலம் ஒன்றிய திமுக மாணவர் அணி அமைப்பாளர் அகமது ஜும்மா இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த முகமூடி அணிந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே முடிகுண்டான் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் 1 மாதத்திற்கு மேலாக தேங்கி நிற்கும் மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1 மாதம் கடந்தும் மழைநீர் வடியாததால் அந்த வழியாக செல்லும் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். தேர்தல் நெருங்கிவிட்டதால் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது அக்கறை இருப்பது போல் செந்தில் பாலாஜி நடிப்பதாக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாவட்டம் வாங்கல் பகுதியில் மணல் அள்ளுவது தொடர்பாக தட்டி கேட்டதால் கொலை செய்யப்பட்ட மாணிக்க வாசகம் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறிய MR விஜயபாஸ்கர் கரூரில் மணல் கொள்ளை அதிகரித்து வருவதாக கூறினார். தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்கத்தின் தேர்தலை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு கால்பந்தாட்ட சங்க தேர்தலில் பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்றதாக பல்வேறு மாவட்ட கால்பந்தாட்ட சங்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தலை ரத்து செய்திருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஹிந்தி உட்பட 17 மொழிகள் கற்றதால்தான் சிறந்த தலைவர் ஆனார் என ஹிந்தி மொழிக்கு ஆதரவு தெரிவித்த ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபுவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மொழிவாரி மாநிலங்கள் உருவாக காரணமான ஆந்திரத்தின் முதல்வர் சந்திரபாபு இப்படி பேசலாமா என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பழங்கால ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்தில் போர்களில் வெற்றி பெற இயலாது என முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் கவலை தெரிவித்திருக்கிறார். ஆளில்லா ஆயுத ட்ரோன்களை எதிர்கொள்வது எப்படி என டெல்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் இந்திய ராணுவத்தின் போர்த்திறனை நவீனப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆடி மாத பூசைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நடை மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. வரும் 21ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள 4 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டதில் போலி மிரட்டல் என தெரிய வந்தது. கடந்த 3 நாட்களில் கல்வி நிறுவனங்களுக்கு 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக கங்கை ஆற்றில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் பாய்கிறது. சலோரி, சோட்டா, பகதா மற்றும் தரகஞ்ச் பகுதிகளில் கரையோர கட்டடங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். மகாராஷ்டிராவின் பர்பானியில் ஓடும் பேருந்தில் பிறந்த பச்சிளம் குழந்தை ஜன்னலுக்கு வெளியே வீசப்பட்டதில் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. போலீசார் விசாரணையில் 19 வயதான ரித்திகா தேரே என்ற பெண் தனது கணவர் அல்டாப் ஷேக்கோடு புனேவில் இருந்து பர்பானிக்கு பயணம் செய்ததும் பயணத்தின் போது கர்ப்பிணியாக இருந்த ரித்திகாவிற்கு பிரசவ வலி ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறந்ததும் தெரிய வந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. புரோக்கர்கள் மூலம் திருச்சி சித்தார், பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்து 10 லட்சம் ரூபாய்க்கு கிட்னி திருடுவதாக புகார் அளித்தும் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திமுக அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் அதிமுகவினர் வரும் 21ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். திருவேற்காடு நகராட்சியில் நிலவி வரும் பல்வேறு நிர்வாக சீர்கேடுகளை சரி செய்யாமல் மெத்தனமாக இருப்பதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இருமொழி கொள்கையில் படித்தவர்கள்தான் இன்றைக்கு உலக அரங்கில் சிறந்து விளங்குவதாக அமைச்சர் நாசர் தெரிவித்தார். சென்னை லோயலா கல்லூரியில் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் கல்வியில் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக மும்மொழி கொள்கை என புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். முனைவோர் திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் 475 புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு 12 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொருளாதார வளர்ச்சியில் 9.69% பெற்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதாக கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விழுப்புரத்தில் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டு வரப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி முதலில் அவர்கள் ஆட்சிக்கு வரட்டும், அப்புறம் பார்ப்போம் என கிண்டலாக கூறினார். எப்போதும் நிரந்தர முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் என்றும் அவர் கூறினார். 2026 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க முடிவெடுத்திருப்பதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். அரசியல் காரணத்திற்காக கள் விவகாரத்தை சிலர் கையில் எடுத்திருப்பதாக கூறியவர் மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்வதாகவும் இந்த செயல் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என சீமானை மறைமுகமாக எச்சரித்தார். திருவள்ளுவருக்கு காவி அணிவிப்பதில் ஆர்வமுள்ள ஆளுநர் RN ரவி ஆளுநருக்கான மாண்புகளை மீறி திருக்குறளில் கலப்படம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பதிவில் சிறந்த மருத்துவர்களுக்கான நினைவு பரிசில் திருவள்ளுவர் எழுதாத ஒரு குறளை உருவாக்கி அதனை அச்சடித்து ஆளுநர் வழங்கியிருப்பதாக விமர்சித்துள்ளார். கோவை
மாவட்டம் சிறுமுகை அருகே உயர்மட்ட பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் ஆபத்தான வகையில் பரிசலில் சவாரி செய்யும் கிராம மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் இலவச இயந்திர படகு வசதி செய்து தர வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். புதிய பாலம் அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடைபெறுவதாக கண்டனம் தெரிவித்திருக்கும் அவர் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். கிராம உதவியாளர்களுக்கு வழங்க வேண்டிய பங்களிப்பு ஓய்வூதிய தொகையை வழங்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு 72 மணி நேரம் நடத்தப்பட்ட உண்ணாவிரத போராட்டத்திற்கு 4 மாதங்களில் தீர்வு வழங்கப்படும் என கூறி இன்றும் தீர்வு காணப்படாதது வேதனை அளிப்பதாக குற்றம் சாட்டினர். சென்னை எம்ஜிஆர் நகரில் மெத்தப்பேட்டமைன் விற்பனை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தில் இளம்பெண் உள்ளிட்ட மேலும் 2 போலீசார் கைது செய்தனர். 2 தினங்களுக்கு முன்பாக சங்கரநாராயணன், பிரசாந்த், ஆகாஷ்குமார் மற்றும் மணிகண்டசாமி ஆகியோரை கைது செய்த போலீசார் குரோம்பேட்டையைச் சேர்ந்த வினோதினி, திருவேற்காட்டைச் சேர்ந்த அவினாஷ் ஆகியோரையும் கைது செய்தனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் இணையதளத்தை தமிழக அரசு இந்த ஆண்டு விரைந்து திறக்க வேண்டும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் போராட்டம் நடத்தினர். சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்டாய கல்வி உரிமை நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். கவின் கேர் நிறுவனத்தின் ஹேர் கேர் பிராண்ட் மீரா தனது புதிய தயாரிப்பான மீரா ரைஸ் கஞ்சி ஷாம்புவை அறிமுகப்படுத்தியது. முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த ஷாம்பு விரைவில் தென்னிந்தியா முழுவதும் கிடைக்கும் வகையில் விரிவுபடுத்தப்படும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள மங்களூர் கிராமத்தில் போலி பட்டா வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட நபர் வட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். விசாரணையில் கடந்த 2000ஆம் ஆண்டு வட்டாட்சியர் போல் கையொப்பமிட்டு வேறொருவர் குடியிருக்கும் இடத்தில் உள்ள சர்வே எண்ணை போட்டு போலியாக பட்டா வழங்கியது தெரிய வந்துள்ளது. உணவு பழக்க வழக்கங்கள் குறித்த மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகள் கட்டாயம் வைக்க வேண்டும் என CBSE பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக CBSE நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் உடல் பருமன் அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் திடீரென பனி மூட்டத்துடன் சாரல் மழை பெய்ததால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத சூழல் ஏற்பட்டது. அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகன ஓட்டிகள் பயணித்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாணியந்தல் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த 9ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய திருவிழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. சென்னை வளசரவாக்கம் பகுதியில் 4,87,00,000 செலவில் புதிதாக முலாம் பூசப்பட்ட இரும்பு குடிநீர் குழாய் பதிக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். மாநகராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீர் சுத்தமில்லாமல் வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து பழைய குடிநீர் குழாய் அகற்றும் பணி நடைபெற்றது. நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதத்தில் 10 நாட்கள் கட்டாய விடுப்பு அளிப்பதை கண்டித்தும் மாதம் முழுவதும் வேலை வழங்கவும் வலியுறுத்தி போராட்டம் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட திருமலை குமாரசுவாமி கோயிலின் கீழ் இயங்கி வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 9 மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மாணவிகள் சாப்பிட்ட உணவு மாதிரிகளை சேகரித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து 1 மணி நேரத்திற்கு முன்னதாக பேருந்து நிலையம் வந்ததால் அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்தின் குறுக்கே தனது பேருந்தை நிறுத்தி சென்றதால் மற்ற பேருந்துகள் வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி பெரிய பள்ளிவாசல் அருகே நிறுத்தி வைத்திருந்த மொப்பட்டை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் CCTV காட்சி வெளியாகியது. சக்தி என்பவர் பள்ளிவாசல் அருகில் நிறுத்தியிருந்த தனது மொப்பட்டை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.
திருச்சியில் புதிய பேருந்து முனையம் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் மத்திய பேருந்து நிலையத்தில் வெளிமாவட்ட பேருந்துகள் எதுவும் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டது. பஞ்சப்பூரில் கட்டப்பட்ட கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி திறந்து வைத்த நிலையில் இன்று பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே 4.5 வயது சிறுமியிடம் 12ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி தாளாளரை கைது செய்ய கோரியும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் முழக்கம் எழுப்பினர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மூடப்பட்டு கிடக்கும் துணை சுகாதார நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு உடனடியாக திறக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேல் சேவூர் பகுதியில் பழுதடைந்து மூடிய நிலையில் உள்ள துணை சுகாதார நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்குட்பட்ட பாலக்கோடு பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிருக்கு போராடிய 20 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு கரை திரும்பினர். எட்டிக்குளம் பகுதியிலிருந்து படகில் சென்றவர்கள் கடல் சீற்றம் காரணமாக படகு திட்டு பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்தது. அமெரிக்காவில் நியூஜெர்சி மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 2 உயிரிழந்தனர். வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சோமர்செட் மற்றும் கட்டன்பர்க் பகுதிகளில் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதோடு பேருந்துகள், கார்களுக்குள் மழைநீர் புகுந்தது. ரஷ்யாவுடன் வர்த்தகம் தொடர்ந்தால் இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகள் 2ஆம் நிலை பொருளாதார தடைகளால் பாதிக்கப்படக்கூடும் என நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே எச்சரித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யா, உக்ரைன் இடையே அமைதி ஒப்பந்தம் எட்டப்படவில்லை எனில் ரஷ்ய ஏற்றுமதிகளை வாங்கும் நாடுகள் மீது 100% 2ஆம் நிலை வரிகள் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்திய அலைசறுக்கு சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு அலைசறுக்கு சங்கம் சார்பில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஆதரவுடன் 4வது ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி மாமல்லபுரத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் இந்திய அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 12 வீரர் வீராங்கனைகள் இடம் பிடித்துள்ளனர். அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு மற்றும் அதன் வணிக பங்குதாரரான கால்பந்து விளையாட்டு வளர்ச்சி நிறுவனத்திற்கும் இடையிலான மோதல் காரணமாக வரும் செப்டம்பர் மாதம் திட்டமிடப்பட்டிருந்த ISL சீசன் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மாஸ்டர் உரிமைகள் ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில் பிரச்சனை உள்ளதால் சட்ட தெளிவு வரும் வரை அனைத்து போட்டிகளும் தள்ளி வைக்கப்படலாம் என கூறப்படுகிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா சொந்த விருப்பத்தின் பேரிலேயே டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றதாகவும் BCCIக்கு அதில் எந்த பங்கும் இல்லை என துணைத் தலைவர் ராஜீவ் சுக்லா விளக்கமளித்துள்ளார். அணியிலிருந்து ஓய்வு பெறும் முடிவுகள் வீரர்களிடம் மட்டுமே உள்ளதாகவும் அவர் கூறினார். ஒலிம்பிக் தொடரில் கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 34வது ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் 2028ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெறும் நிலையில் இந்த ஒலிம்பிக்கில் T20 கிரிக்கெட்டும் இடம்பெற்றிருக்கிறது. 128 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக் தொடரில் கிரிக்கெட் விளையாட்டு சேர்க்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்ற விக்னேஷின் ரெட் ஃபிளவர் பட பாடல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் விஷால் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கை நடுக்கம் ஏற்பட்டது போல் நடித்து காட்டி மதகஜராஜா திரைப்பட விழாவில் தனது ட்ரோல் வீடியோ வைரலாகி திரைப்படம் வெற்றி பெற்றதைப் போல் ரெட் ஃபிளவர் படமும் வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். தெலுங்கு நடிகர் ரவி தேஜாவின் தந்தை ராஜகோபால் ராஜு காலமானார். 90 வயதான ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான ராஜகோபால் ராஜு ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு காலமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது மறைவுக்கு தெலுங்கு திரையுலகினரும் ரவி தேஜாவின் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள கந்தக்கோட்டம் முருகன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது.
ஆப்பிளின் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 இசையை ரசிக்க மட்டுமல்லாமல் லேசானது முதல் மிதமான காது கேளாமை உள்ளவர்களுக்கு கேட்கும் கருவியாகவும் பயன்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமெரிக்க மருந்து நிர்வாகத்திடமிருந்து அனுமதி கிடைத்ததை அடுத்து 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது.